டே 2 ஆஃப் இஃப்தியார் விலாக் என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு வச்சா ரொம்ப க்ரீமியா தேங்காய் பால்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஷாட்ல கண்டிப்பா குடுக்குறேன். இஃப்தியாருக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, எங்க வீட்ல வந்து முக்கியமா இந்த மெதோட தான் சாப்பிடுறாங்க. ஸோ வந்து அரைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து வறுக்கும்போது உப்பும், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் காயத்துக்கு வச்சுட்டேன். எண்ணெயில வந்து போட்டு வறுத்து எடுத்துட்டா சீக்கிரமா முடிஞ்சிடும். நான் வந்து இந்த ஜல்லடை யூஸ் பண்ணி தான் வந்து வடை தட்டி போடுவேன். ஏன்னா ரவுண்டு வந்து கரெக்ட்டா வராது. இந்த மாரி நீங்க யாருனாச்சும் வந்து ஜல்லடை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இது மதியானம் போலவே வந்து நான் ஹரிரா செஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் ராகி வந்து நோம்புக்கு முன்னாடியே வந்து நான் ஊற போட்டிருந்தேன். அத மறந்துட்டேன். ஸோ வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஹரிராவே செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்புறமா வடையும் வந்து ஒரு சைடு வெந்துடுச்சு. அதையும் வந்து 2 சைடா வந்து நல்லா பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்துட்டோம்னா வடையோட வேலை முடிஞ்சுச்சு. நான் வந்து எங்க வீட்ல எப்பவுமே வந்து உளுந்து வடை சாப்பிடுறதால அது ஒண்டி போட்டேன். எப்பனாச்சும் பஜ்ஜி போடுவேன் பிரெட் பஜ்ஜில. ஒரு நாள் முன்னாடியே இஃப்தாருக்கு வந்து தேங்காய் பால் கடல் பாசி செஞ்சிருந்தேன் இல்லையா? அது வந்து 2 டப்பாவா போட்டு வச்சிருந்தேன். ஒரு நாள் சாப்பிட்டாச்சு. இது அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப என்னென்னன்னு பார்க்கலாமா? தேங்காய் பால் கடல் பாசி, கஞ்சி, வடை, கொஞ்சமா ரோஸ் மில்க்.